Praise the Lord. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the covenant of the day. God is good. Today is 10th December 2025 Wednesday. கர்த்தர் உங்களுக்கு பலனும் கிருபையுமாய் இருந்து இந்த ஆண்டை முடிக்க ஆண்டவர் உதவி செய்வார். நிச்சயமாய் அவருடைய பிள்ளைகளுக்கு போதுமானவராக இருப்பார். சரி, இன்னைக்கு நாம் பார்க்க போற வசனம் பரிசேயர்கள் இயேசுவை சோதிக்கிறார்கள். ஏன்னா பரிசேயர்கள் வேதத்தை அறிந்தவர்கள், பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் கற்பனைகள் எல்லாவற்றையும் அறிந்தவர்கள், நல்லா படிச்சு கடிச்சு குடிச்சவங்க. இப்போ புதுசா இயேசுநாதர் பேசுறாரு, தத்துவங்கள் சொல்றாரு, வழிமுறைகளை சொல்றாரு. இவருக்கு விஷயம் தெரியுதா இல்லையா, படிச்சிருக்கிறாரா, அந்த ஞானம் இருக்கான்னு அவரை சோதிப்பதற்காக கேள்வி கேட்கிறாங்க. பாப்புங்களா? அது 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். Mark chapter 10 verse 2. The Pharisees came and asked him, "It is lawful for a man to divorce his wife," testing him. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அதாவது டிவோர்ஸ் பண்றது சரியா? எதற்காக கேட்கிறாங்க? அறிந்து கொள்வதற்காகவோ அல்லது இயேசுடைய கருத்தை தெரிந்து கொள்வதற்காகவோ அப்படி கேட்காமல் அவரை சோதிப்பதற்காக. அப்படின்னா அவருக்கு விஷயம் தெரியுமா, வேதம் என்ன சொல்லுகிறது, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது என்று அவருடைய வேத ஞானத்தை சோதிக்கும்படியாக அவர்கள் கேட்கிறார்கள். இன்றைக்கும் அருமையானவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட டெஸ்ட் நமக்கு வரும். விசுவாசத்துல டெஸ்ட் வரும், ஆன்மீக வாழ்க்கையில டெஸ்ட் வரும், வேத அறிவு எப்படி இருக்கிறது, எப்படி உள்ளவர்களாக அறிவு நமக்கு இருக்கிறது, about the scripture knowledge that become test in our life. வாழ்க்கையின் போராட்டத்தில் பலவிதமான டெஸ்ட்டுகள் வரும். That's the temptations and tests. The test and temptations are equally same. It's not. The test or temptation is not a sin. சோதனையோ என்ன செய்யறாங்க, சோதித்து பார்க்கறாங்கல்ல, அந்த சோதித்து பார்ப்பதோ அல்லது நமக்கு வர்ற சோதனையோ பாவம் அல்ல. அதில் நாம் சிக்கிக்கொள்ளும் பொழுதுதான் அது பாவமாக மாறிவிடுகிறது. எப்படி ஆண்டவர் இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கிறாரு, எப்படி ஜெயித்தார் என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு சோதனையை ஜெயிக்கிற ஜனமாக நாம் இருக்க வேண்டும். சோதனைகள் வரும். இயேசுவை சோதித்தார்கள், அவருடைய வேத ஞானத்தை சோதித்தார்கள், அப்புறம் அவருடைய ஆன்மீக வாழ்க்கையை பார்த்தாங்க. நிறைய அவருக்கு சோதனை. பிசாசு அவரை சோதித்தான், எப்படியாவது விட வைக்க வேண்டும் என்று அவர் நினைத்தான். அதே போலதான் மனிதராய் இருக்கிற நமக்கும் சோதனைகள் வரும். அதையெல்லாம் ஜெயித்து ஆண்டவருக்கு மகிமையாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணை நமக்கு தேவை. We need the Holy Spirit to uphold us so that we can win all the tests in our life. We can overcome the temptations. பாவங்களிலிருந்து சோதனைகளிலிருந்து நாம் ஜெயிப்பதற்கு பரிசுத்த ஆவியானுடைய பலன் நமக்கு வேணும். ஒப்பு கொடுங்க. கர்த்தர் புது கிருபையினாலே உங்களை தாங்குவார். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இப்படி வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சோதனைகளை சகிக்கிறவன் பாக்கியவான். நாங்கள் அந்த சோதனைகளை ஜெயித்து உமக்கு உன்னுடைய நாமத்திற்கு மகிமையாய் சாட்சியாய் நிற்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கிருபையை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரி, சோதனை நிச்சயமாக உண்டு. Surely we have test or temptation, but ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதுனாலே நமக்கு ஜெயம் உண்டு. Because Christ is in us, always we have victories. Take care and God bless.